السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعني وقل للذين أوتوا الكتاب والأميين أأسلمتم فإن أسلموا فقد اهتدوا وإن تولوا فإنما عليك البلاغ والله بصير بالعباد حسبي الله ونعم. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 20வது வசனம் 18, 19, 20வது வசனத்தொடரில் 18 மற்றும் 19வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 20வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தகவல் செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்கிறார். இந்த வசனத்திற்கு பெரிதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமாக விரிவுரையாக எதையும் பதிவிடவில்லை. இந்த வசனம் ஒரு தகவல் வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஃபஇன் ஹாஜூக, நபியே இவர்கள் உம்மிடம் வந்து தர்க்கம் செய்தார்கள் என்று சொன்னார். எவர்கள் சொல்லுங்களேன் பாபா, எவர்கள் உம்மிடம் வந்து தர்க்கம் செய்தார்கள்? அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள். யூதர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள். நம்ம ஏற்கனவே ஆல இம்ரான் பார்க்க ஆரம்பித்தப்போ நம்ம சொன்ன செய்தி தான். அந்த கிறிஸ்தவர்கள் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விவாதம் செய்ய வந்திருக்கிறார்கள். அப்போ வந்திருந்த பொழுது அந்த இடத்துல ஒரு விவாதம் நடக்கிறது. அதனுடைய பதில் வசனங்கள் தான் இந்த ஆல இம்ரானுடைய முதல் பகுதி. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை குறித்து பேசுகிறான். ஃபஇன் ஹாஜூக, நபியே உம்மிடம் அவர்கள் தர்க்கம் செய்தார். எது விஷயத்தில் தர்க்கம் செய்தால்? இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய விஷயத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஓரிரை கொள்கையினுடைய விஷயத்திலும் அவர்கள் உம்மிடத்தில் நபியை தர்க்கம் செய்தார். எனவேதான் இந்த வசனத்தொடரினுடைய முதல் 2 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு என்றும் இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்திருந்தார். ஓரிரை கொள்கை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஓரிரை கொள்கையினுடைய தீன், மார்க்கம் என்பது தீனுல் இஸ்லாம். இந்த இரண்டையும் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நபியே உம்மிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹ் வ மன் இத்தபஅனி, நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் என்ன செய்து விட்டேன், என்னுடைய ரப்பின் பக்கம், நான் என்னுடைய ரப்பினுடைய முகத்தின் பக்கம், ரப்பினுடைய மார்க்கத்தின் பக்கம் நான் சாய்ந்து விட்டேன், நான் அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அதே போன்று மனி தபஅனி, எவர்களெல்லாம் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எவர்கள் எல்லோரும் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் இந்த மார்க்கத்தை என்ன செய்து விட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். வக்குல் லில்லதீன ஊத்துல் கிதாப், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களையும் அதே நேரத்தில் யூதர்களையும் இது உள்ளடக்கும். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் நபியை நீங்கள் கேளுங்கள். வல் உம்மியீன, மேலும் எழுத படிக்க தெரியாத உம்மியீன்கள் இருப்பார்கள் அல்லவா, அதாவது அரபு உலக மக்கள், மதீனாவை சுற்றி வாழக்கூடிய கிராமப்புற மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த எழுத படிக்க தெரியாத உம்மி மக்களிடத்தில் நபியை நீங்கள் சென்று கேளுங்கள். அஸ்லம்தும், நீங்களும் என்னை போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்களும் என்னை போன்று இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள். ஃபஇன் அஸ்லமு, அவர்கள் ஒருவேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி காட்டப்படுவார்கள், அவர்கள் நேர்வழியை பெற்று விடுவார்கள். வஇன் தவல்லவ், அவர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு இப்படி அப்படி என்று அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால்
இன்னமா அலைக்கல் பலா, நிச்சயமாக நபியே உம்மீது அவர்களுக்கு எத்தி வைப்பது மட்டும்தான் கடமை. அவர்கள் வறுமையில் விசாரிக்கப்படும் பொழுது இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினாலோ அல்லது அவர்களிடத்தில் நீங்கள் சரியாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நீங்கள் பதில் விவாதங்கள் செய்யவில்லை என்பதற்காகவோ நபி நீங்கள் என்ன செய்யப்பட போவதே கிடையாது, மறுமையில் பதில் சொல்ல போவதே கிடையாது. மீது எத்தி வைப்பது மட்டும்தான் கடமையாக இருக்கிறது. அல்லாஹு பஷீரும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாகவும் அதே நேரத்தில் அனைத்து அடியார்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனுமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக சொல்லி இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 20வது வசனத்தை நிறைவு செய்கிறார். அப்போ அன்பில் இஸ்லாம் அவர்களின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு யூதரையும் எந்த ஒரு கிறிஸ்தவரையும் கூட வேதம் கொடுக்கப்பட்டவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், இஸ்லாத்தை போய் சேர்க்க வேண்டும் என்ற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். அதே போன்று மார்க்க அறிவு கல்வி இல்லாத மக்கள், அந்த மக்களுக்கு எது அவர்களுடைய மார்க்கமாக இருக்கும்? கல்வி படித்தவர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எதை அவர்களுக்கு மார்க்கமாக போதிப்பார்களோ அதுதான் அவர்களுக்கு ஒரு மார்க்கமாக இருக்கும். அதைத்தான் அவர்கள் கொள்கை கோட்பாடு அவர்களுடைய நெறிமுறைகளாக அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது? எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வேதங்களில் என்ன சொல்லப்படுகின்றது என்று தெரியாது, இது சரி என்றும் அவர்களுக்கு தெரியாது, இது தவறு என்றும் தெரியாது. காலம் காலமாக செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களும் செய்வார்கள். இதுதான் மார்க்கம் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் செய்வார்கள், நம்புகிறார்கள். அந்த மக்கள் எங்களை ஏமாற்றி இருக்க மாட்டார்கள், அந்த மக்கள் சரியாகத்தான் இருந்திருப்பார்கள் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். எனவே என்ன செய்கிறார்கள்? அந்த கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் காலம் காலமாக அவருடைய மூதாதையர்களிடமிருந்தும் அப்பொழுது இருக்கக்கூடிய அவர்களுக்கு தெரிந்த கல்விமான்களிடமிருந்தும் அந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது? இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம் என்று தெரியாது. நபி அவர்களிடம் சென்று நீங்கள் கேளுங்கள், அஸ்லம் தூம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், என்ன இதுதான் மார்க்கம், நீங்கள் செய்வது தவறு, இது இறைவனுடைய மார்க்கத்திற்கு இறைவனுடைய வரம்பிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், இதை நீங்கள் சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்கின்றீர்களா என்று நபியை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களிடம் என்று சென்று கேளுங்கள். இது எமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு வசனம், ஒரு மிக முக்கியமான படிப்பினைக்குரிய வசனம். நம்முடைய சமுதாயத்தில் கணிசமான மக்கள் இன்று இதே நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எது மார்க்கம் என்று தெரியாது, இது தவறு என்று அவர்களுக்கு தெரியாது. தர்காவில் நடக்கக்கூடிய வழிபாடுகள், தர்காவில் கேட்பது அவர்கள் கூடும் என்று அவர்கள் விளங்குகிறார்கள். கந்தூரிகள் கூட இருப்பது, இதே போன்ற நிகழ்வுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே உள்ளது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விளங்குகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அதைத்தான் அவர்கள் மூதாதையர்களிடமிருந்து மார்க்கமாக கொள்கை கோட்பாடுகளாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது சரி என்று மார்க்கத்தை படித்த அறிஞர்களும் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய தரப்பிலிருந்து பின்பக்கத்திலிருந்து அவர்களை உந்துதல் கொடுக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன விளங்குகிறார்கள்? நாம் சரியாகத்தான் இருக்கிறோம், இவர்கள் மார்க்கத்தை படிக்காதவர்களா? இவர்கள் மார்க்கத்தை படித்து சரியான முறையில் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இது கூடும் என்று சொல்கிறார்கள், எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள், இது சரிதான் என்று அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் யார்? உம்மி. உம்மி என்றால் குரானை ஹதீஸை எழுதவோ படிக்கவோ விளங்கவோ அவர்களுக்கு தெரியாது. இப்படியான மக்களிடத்தில் சென்று அஸ்லம் தூம், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, இந்த மார்க்கத்தை நீங்கள் சரியான முறை பின்பற்றுகிறீர்களா என்று கேட்பது மீது கடமை. அது எவர்களாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய கடைசி தருவாயாக இருந்தாலும் கூட சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணி செய்த ஒரு யூத சிறுவன், நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைக்கக்கூடிய பணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணிகளை சரியாக அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கும் பணி, இந்த பணிவிடைகளை செய்வதற்கென்று ஒரு யூத சிறுவன் பணிக்கு இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ அந்த சிறுவனுக்கு திடீரென்று என்ன செய்கின்றது என்று சொன்னால் நோய்வாய்ப்பட்டு விடுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதே போன்று உங்களிடத்தில் பணி செய்த அந்த சிறுவன் இவ்வாறாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், உடனே அவர்களிடத்தில் நீங்கள் சென்று அவர்களை சந்திக்கலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடத்தில் செல்கிறார்கள். சிறுவனிடத்தில் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த சிறுவனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ ஏற்றுக்கொள்கிறாயா, நீ இந்த மார்க்கத்தை நீ பின்பற்றுவதற்கு ஏற்றுக்கொள்கிறாயா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீ சொல் என்பதாக அந்த யூத சிறுவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மன்றாடி கேட்கிறார்கள். உடனே அந்த சிறுவன் தன் அருகில் இருந்த தந்தையினுடைய முகத்தை பார்க்கிறார். அவர் அந்த யூத சிறுவனுக்கு அருகில் அந்த ஒரு யூத தந்தை, அவர் அந்த சிறுவனுடைய தந்தை அமர்ந்திருக்கிறார். அந்த சிறுவன் உடனே யதார்த்தத்தில் ஒரு சிறுவன் என்ன செய்வான், அவருடைய மார்க்கத்தை விட்டும் வேறு மார்க்கம் சம்பந்தமாக சொல்லப்படும் பொழுது உடனே அந்த சிறுவன் அவனுக்கு தனியாக பக்குவம் கிடையாது, தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடையாது. அந்த சிறு பருவத்தில் அவனுடைய யதார்த்த நிலை அப்படித்தான் இருக்கும். அந்த சிறுவன் அவனுடைய தந்தையை பார்க்கிறான். அந்த சிறுவன் தந்தையை பார்க்கும் பொழுது அந்த தந்தை மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்பொழுது அந்த சிறுவன் மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த சிறுவரிடத்தில் சொல்கிறார்கள், இதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள் என்பதாக சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாசகத்திற்கு கட்டுப்பட்டு அந்த சிறுவர்களை செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் ஒரு சிறுவருடைய செய்தியில் அந்த சிறுவர் இவரை விட வயதில் மூத்தவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சிறுவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றி வைத்த அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலம் அந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மறுமையில் நான் என்ன செய்வேன், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாம் அவர்களே, ஒருவருடைய கடைசி நேரமாக இருந்தாலும் கூட இந்த செய்தி சஹீஹ் புகாரியினுடைய 1356வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒருவருடைய கடைசி நேரமாக இருந்தால் கூட அந்த நேரத்திலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு சென்று அவர்களுடைய கொள்கை கோட்பாடு தவறாக இருக்கின்றது என்று சொன்னால் அவரிடத்தில் சத்தியத்தை எடுத்துச் சொல்லி அவரிடத்தில் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுங்கள் என்பதாக அவரிடத்தில் வலியுறுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் அந்த கடைசி சில மணி துணிகளில் கூட என்ன செய்வான், அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான். அது அவர்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், நாமும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று மறுமை நாளில் அதிகமான மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தந்தருளட்டும். தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. நபிமார்களையும் இந்த உலகத்தில் வாழ்ந்த சத்தியத்தை பேசியவர்களையும் எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சூழலும் இல்லாமல், முகாந்தரமும் இல்லாமல் கொலை செய்தவர்கள், அந்த முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் நடந்த பல விஷயங்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தெளிவாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை மார்க்கத்தை சரியான மொழி கற்றறிந்து அதன் மொழி இழக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. هذا من المؤمنين بالله قوله استغفر لكم والجميع المسلمين والمؤمنين اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.